வெல்கம் டு ராவன் அகாடமி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NTPC ஸ்டேஜ் 1ஓட ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. நிறைய பேர் செலக்ட் ஆகிருந்தீங்க. உங்களுக்கெல்லாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். CBT 2 நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு ஜாபை கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்தே ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரால் வந்து கிளியர் பண்ண முடியல CBT 1. கொஞ்சம் சின்ன மார்ஜினில் போயிருக்கலாம், இல்லை ப்ரிப்பரேஷன் சரியில்லாமல் கொஞ்சம் கிளியர் பண்ண முடியாமல் போயிருந்துருக்கலாம். இப்போ அவங்களாம் நிறைய பேர் வந்து ஒரு டவுட்டில் இருக்காங்க. ஸோ நான் இதை வந்து கண்டினியூ பண்ணணுமா, இந்த எக்ஸாமை ரயில்வேக்கு படிக்கணுமா, இல்லை வந்து வேறு எக்ஸாம் TNPSC இல்லை SSC அந்த மாதிரி ஏதாவது படிக்க போகலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துலேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மோஸ்ட்டாக இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2025க்கான NTPCயோட ரெக்ரூட்மெண்ட் வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அப்ரூவ்டு வேக்கன்சி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது ஒவ்வொரு ஜோனில் இருந்தும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இண்டென்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதிலேருந்து வந்து ஒரு ரயில்வே போர்டோட நோட்டிஃபிகேஷன் தான் வந்து வந்திருக்கு. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அப்ரூவ்டு வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8800 வேக்கன்சி கிட்டே வந்திருக்கு. ஒரு 5817 ப்ளஸ் ஒரு 3058 8800 ப்ளஸ் வந்து இப்போ வந்து வேக்கன்சி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரயில்வே போர்டிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து NTPC வந்து கிராஜுவேட் லெவலுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5817 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் போஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து இந்த லாஸ்ட் NTPCயில் நம்ம இந்த போஸ்ட்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். டிராஃபிக் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் பார்த்துருக்க மாட்டோம். இந்த டிராஃபிக் அசிஸ்டண்ட்ங்கிற போஸ்ட்டுக்கு வேகன்சி கேட்டிருக்காங்க. இந்த டிராஃபிக் அசிஸ்டண்ட்ங்கிறது மெட்ரோ ரயிலில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பே லெவல் 4ல் வரும். ஓகேவா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கும் நம்ம வந்து இப்போது வேகன்சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3058 வேகன்சி கேட்டிருக்காங்க அண்டர் கிராஜுவேட்டுக்கு. ஸோ லெவல் 2 அண்ட் லெவல் 3. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8800 ப்ளஸ் வேகன்சி வந்து இந்த வாட்டி நமக்கு வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025க்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். என்ன வெறும் 8000 வேகன்சி தானே, கம்மி தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து 8000ங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப அதிகமான வேகன்சி தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 35000 வேகன்சி வந்தது. 2019 35000 வேகன்சி அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு வந்து எக்ஸாமே நடக்கலை. ஒரு மினிமம் ஐ திங்க் 5 இயர்ஸ், ஒரு 5 வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட சாலிடாக வந்து எக்ஸாமே நடக்கலை. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு 5 வருஷத்துக்கான வேகன்சி அப்படிங்கிறனால தான் ஒரு 30000 வந்து பல்காக வந்துச்சு. அதே இது நமக்கு இப்போ 2024ல் வந்த வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11000 ப்ளஸ் இருந்திருக்கும். கரெக்டாக ஒரு 11000 ப்ளஸ் இருந்தது. ஸோ இமீடியட்டாக நெக்ஸ்ட் இயரே நமக்கு வந்து ஒரு 8800 ப்ளஸ் வருது. அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் இயர்லேயே இன்னொரு 8000 வருது. அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் வேகன்சி தான். ஸோ ரொம்ப வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து எதுவும் யோசிக்க வேண்டாம். இந்த CBT 1ல் நம்மளால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு நினச்சவங்க கூட கண்டினியூஸாக படிங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் டெஃபினட்டாக அடுத்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும், ஏதாவது ஒரு போஸ்ட் அடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒவ்வொரு ரீஜனோட வேக்கன்சியும் வந்து இப்போ அது கூட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு. உங்களோட ரெஃபரன்ஸுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து கிராஜுவேட் லெவலுக்கு ஒவ்வொரு ரீஜன்லேயும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சதர்ன் ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 227 போஸ்ட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்டில் சதர்ன் ரயில்வேல பார்த்தீங்கன்னா அது அடுத்து வந்து ஒரு 164 வேகன்சி இருக்குது. இது சதர்ன் ரயில்வேல மட்டும். ஒவ்வொரு ரயில்வேலையும் வந்து இண்டிவிஜுவலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து நீங்கள் இதை வந்து படிச்சுட்டே இருங்க. ஹோப் இல்லாமல் விட்டுற வேண்டாம். உங்களுக்கு வேறு எக்ஸாம் டீட்டெயில்ஸ் அதை பற்றின ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம் நாங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.